பையன் ஒரு பொண்ணு இருக்கு. அவர் என்ன வேலை பார்க்குறாரு கணவன்? கணவன் இப்போதைக்கு எந்த வேலையும் இல்லாம இருக்காரு சார். வேலை இல்லை. சரி, வேலை இல்லை சார். இப்போ அந்த ஒரு டிகிரி முடிச்சிருக்காப்புல. டிகிரி முடிச்சிருக்காங்க. ஆனா எந்த வேலைக்கும் போறது கிடையாது. இப்போ அந்த இன்னொரு பெண்ணோட தொடர்புன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு ஆமா சார். ஏதாவது ஆதாரங்கள் வச்சிருக்கீங்களா? போட்டோ இது மாதிரி ஏதாவது தகவல்கள் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கா? அவர் கோயிலுக்கு போனேன். அவர் கோயிலுக்கு போன மனைவி கூட உங்க செல்ஃபி எடுத்து போட்டோ அனுப்பல. ஆ அந்த பொண்ணுக்கு தான் செல்ஃபி எடுத்து போட்டோ அனுப்பிச்சிருக்காப்புல. சரி அவர் கூட பேசுறது ரெக்கார்டு எல்லாமே இருக்குது. சரி, இப்போ இவங்க விவாகரத்து பெறணும்னு முடிவில் இருக்காங்களா? ஆமா சார். நீங்க என்ன பண்றீங்கன்னா, முதல்ல வந்து அவர் மேல வந்து நீங்க விவாகரத்து வழக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்புங்க. சரிங்க சார். இது மாதிரி வந்து இன்னொரு பெண்ணோட தொடர்பு அந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் சொல்லி நீ வந்து இதனால சரி சார். வந்து குடும்பத்தினுடைய இதுகளை மீறி நீ வந்து இதை மாதிரி பண்ணியிருக்கன்னு சொல்லி அதை நீங்க ஒரு லாயர் நோட்டீஸை முதல்ல அனுப்பி டிவோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்க. சரிங்க சார். புரியுதுங்களா? அதை வந்து நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் நீதிமன்றத்தில். அவர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, நீங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை அவர் வந்து எப்படி அதை மறுக்கிறாரு, அதை வந்து நீங்க கோர்ட்ல வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த கிரவுண்டெல்லாம் சொல்லி நீங்க விவாகரத்து பெற முடியும். அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் வச்சு அவர் ஒருவேளை மனசு மாறி இனிமேல் அந்த மாதிரி தவறு செய்ய மாட்டேன்னு சொன்னால் திருந்தி வாழ்வதற்கான வாய்ப்பும் அதில் வந்து கொடுப்பாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக கோர்ட்லேயே நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணி டிவோர்ஸ் வாங்க முடியும். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க.